உங்களுக்கு யாராவது தெரிஞ்ச நண்பர்கள் யாராவது ஹெச்ஆர் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை, ஹெச்ஆர் வேலைக்கு ஆள் எடுப்பாங்கல்ல, உனக்கு என்னப்பா பிரச்சனைன்னு கேட்டு பாருங்க. அவங்க சொல்ற ஒரே பிரச்சனை என்னவா இருக்கும்னா, நூற்றுக்கணக்கான ரெஸ்யூம், ஆயிரக்கணக்கான ரெஸ்யூம் வந்து விழுது, இதுல ஒண்ணு நான் எப்படி சூஸ் பண்ணேன் அப்படின்னு. நீங்க ஒரே ஒரு நாள் ஹெச்ஆரோட ஷூல இருந்து பாருங்களேன். ஒரு ஹெச்ஆரோட ஷூல நீங்க ஹெச்ஆர் நினைச்சுக்கோங்க, உங்க டேபிள்ல 100 ரெஸ்யூம் கிடக்குது, ஒரே ஒரு வேலை தான் இருக்கு, ஒரே ஒரு வேலை வாய்ப்பு இருக்கு, 100 ரெஸ்யூம் இருக்கு. இந்த 100 ரெஸ்யூம்ல ஒரு ரெஸ்யூம் நீங்க எப்படி சூஸ் பண்ணுவீங்க? இது சூஸ் பண்ணனும்னா 100 பேருக்கு ஃபோன் பண்ணி, எப்பா வேலை தேடுறியா, எவ்வளவு சம்பளம் எதிர்பார்க்கற, ஃபுல் டே வருவியா, அப்புறம் இவ்வளவு விஷயம் பேசி அவனை இன்டர்வியூக்கு வர வச்சு இவ்வளவு விஷயம் பேசி 100 பேர்ல ஒரு ஆள் எடுக்க ரொம்ப கஷ்டம். அப்போ அந்த 100 ரெஸ்யூம்ல உங்க ரெஸ்யூமை எப்படி தனித்துவமா வைக்கலாம் அப்படிங்கறத பாருங்க. ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன். 100 ரெஸ்யூம் இருக்கு, எல்லாரும் என்ன படிப்பாங்க? மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல நான் அங்க இருந்து வரேன், இங்க இருந்து வரேன், ஹாபிஸ் என்ன, ஸ்விம்மிங், காயாக்கிங், டவுன்லோடிங் எல்லாம் எல்லாமே போட்டு வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாம ஒரு டிஃபரெண்டான ஒரு ரெஸ்யூம் எப்படி கொடுக்க முடியும்? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பதான் 100 பேப்பர் இருக்கும், அதுல ஒரு பேப்பர் வித்தியாசமா இருக்கும். வித்தியாசமா இருக்கு அந்த பேப்பர் எடு, யாரும் பார்ப்போம் அப்படின்னு. அதுலயே நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க, உங்களை ஃபர்ஸ்ட் கூப்பிட வச்சிருக்கீங்க. 100 பேர்ல முதல் ஆளா உங்களை கூப்பிட வச்சிட்டீங்க. ரெண்டாவது உங்களை கூப்பிட்டு சாருக்கு எவ்வளவு பெரிய திறமைசாலி, எடிட் பண்ணி காட்டுங்க, வீடியோ ஷூட் பண்ணி காட்டுங்க, இதுக்கெல்லாம் யாருக்கும் டைம் இல்ல. இதுதான் யதார்த்தம். உங்களை 100 பேரையும் கூப்பிட்டு மாப்பிள்ளை மாதிரி அழைச்சிங்க, பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு யாருக்கும் டைம் இல்ல. நீங்க வரும்போதே நான் இப்படிப்பட்ட ஆளுப்பா, என்கிட்ட இப்படி ஒரு ஒர்க் இருக்குன்னு எடுத்துட்டு வந்தீங்கன்னா, ஆமா ஏதோ ஒரு பையன் ஆர்வமா இருக்கானே என்னன்னு பாப்போம்னு ட்ரை பண்ணுவாங்க. நீங்க எதுவுமே இல்லாம மாப்பிள்ளை மாதிரி அப்படி கை தூக்கிட்டு சூப்பர் நான் வந்து ஜாப் இன்டர்வியூக்கு வந்திருக்கேன், என்ன ப்ரொசீஜர் இப்படிலாம் கேட்டீங்கன்னா கேட் அங்க இருக்க வெளியே போட்டுருவாங்க. நீ வரும்போது வேலையோட வாங்க, நான் இதை பண்ணிருக்கேன். அந்த வேலை வந்து ரொம்ப சைல்டிஷா இருக்கலாம், அமெச்சூரா இருக்கலாம், பிரச்சனை இல்ல. ஆனா நீங்க ஒரு வேலையோட வரும்போது அந்த நிறுவனம் என்ன நினைக்கும்னா, அவனுக்கு ஒரு ஆர்வம் இருக்கு, இவனை ட்ரெயின் பண்ண முடியும் நினைப்பாங்க. எல்லா நிறுவனமும் யோசிக்கிறது என்னன்னா, நீங்க ஃப்ரெஷராவே காலேஜ் முடிச்சா வந்து அடுத்த நாளாவே இருந்தாலும் கூட இவனுக்கு ஆர்வம் இருக்கா இல்லையா தான் பார்ப்பாங்க. அப்படி ஆர்வம் இருந்தா இவனை ட்ரெயின் பண்ண முடியுமா முடியாதான் பார்ப்பாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், இங்க பலருக்கு தெரியாது, நான் பிஹைண்ட் ரூட்ஸ்ல வேலைக்கு சேரும்போது காலேஜ் முடிச்சா அடுத்து 2வது நாள், காலேஜ் முடிச்ச 2வது நாள், அப்ப எனக்கு எதுவுமே தெரியாது பெருசாலாம். ஆனா பிஹைண்ட் ரூட்ஸ் என்னை சூஸ் பண்ண ஒரு காரணம் என்னவா இருந்ததுன்னா, இந்த பையன்ட்ட ஆர்வம் இருக்கு, இவனை எடுத்தோன்னா இவனை ட்ரெயின் பண்ண முடியும்னு. அந்த ஆர்வம் இருக்குங்கிறத நான் வெளிப்படுத்திக்கிட்டேன், என் ஒர்க்கெல்லாம் காட்டினேன். அது அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. ஓகே இந்த ஆர்வம் இருக்க பையனை சூஸ் பண்ண முடியும்னு. அப்படி நீங்க ஆர்வமே இல்லாத ஒரு பையன் மாதிரி நீங்க காட்டினீங்கன்னா உங்களை யாரும் சூஸ் பண்ண மாட்டாங்க. நீங்க வரும்போது எனக்கு இதுல ஆர்வம் இருக்குன்னா உங்களை வந்து தட்டி கழிக்கிற இடத்துல இருக்கணும். 100 ரெஸ்யூம் இருக்கு, இவ்வளவு ஆர்வம் இருக்க பையனை விட்டோம்னா கம்பெனிக்கு லாஸ் அப்படின்னு நினைக்கணும். அந்த இடத்த நீங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கும்போது உருவாக்க முடியும். ஆனா என்னன்னா நம்ம அதுக்காக வேலை பார்க்கறது இல்லை, கொஞ்சம் சோம்பேறியா இருக்கிறத பார்க்க முடியுது. வரும்போதே ரெஸ்யூம் வரும்போதே ரெஸ்யூம் கொடுத்துட்டேன், என்ன பாஸ் வேலை இல்லையா, எப்போ கூப்பிடுவீங்க நீங்க, இந்த மாதிரி அப்ரோச்ல பார்க்குறோம். வரும்போதே எனக்கு இவ்வளோ ஆர்வம் இருக்குன்னு காட்டி எடுத்தீங்கன்னா எந்த கம்பெனி உங்களை ட்ராப் பண்ண நினைக்கிறீங்க? எந்த கம்பெனி உங்களை ட்ராப் பண்ணாது, அவங்களே உங்களுக்கு சூஸ் பண்ணுவாங்க. பேனர்ஸ்ல எதுக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு வேலை கிடைச்சது அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தேன்னா எனக்கு இன்னைக்கு தோன்றது அதுதான். நான் அதுக்கு ஆர்வத்தோட இருந்தேன். நான் பண்ணும்போது என்னோட ஒர்க்கை வந்து ஒரு சீடியில் போட்டு அதை ஒரு ஸ்டிக்கர் ஒன்று ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்தேன். அது அவங்களுக்கு ஒரு இம்ப்ரெசிவா இருந்தது. எல்லாரும் சீடியில் என்ன இருப்பாங்க, சோனின்னு இருக்கும், மாஸ்டர் பேர்னு இருக்கும். அதில் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி கொடுக்கும்போது என்ன இது புதுசா பையங்கிறான் ஆனால் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிருக்கானே அப்படின்னு ஒரு ஆர்வம் வருதுல. இந்த ஆர்வத்தை நீங்க உருவாக்காம உங்களுக்கு யார் வேலை கொடுப்பா? கொஞ்சம் யோசிங்க. ஸ்டார்டிங்ல ஒரு குரல் சொன்னேன், அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள்னு. அது சொன்னதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, நீங்க எல்லாரும் இப்பதான் காலேஜ் போறீங்க, காலேஜ் போய் ஏதோ ஒரு வகையில் சம்பாதிக்க போறீங்க, சம்பாதிச்சு உங்க வாழ்க்கையை கொண்டு போறீங்க. ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட், நீங்க சம்பாதிக்கிற பொருள் எந்த தீமையும் யாருக்கும் கொடுக்காம உங்க வீட்டுக்கு பொருள் கொண்டு வரணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படி நீங்க எந்த தீமையும் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணாம நீங்க ஒரு பொருளை சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அறமும் இன்பமும் தானா வந்து சேரும். தயவு செஞ்சு இதை மிஸ் பண்ணிடாதீங்க. நான் எல்லாருக்கும் சொல்ற ஒரே ஒரு கோட்டோட நிறைவு பண்ணலாம் பார்க்குறேன். வெற்றிக்கு வந்து 3 படி தான், நினை, நம்பு, போராடு. நீங்கள் 3 விஷயத்தை நம்பினீங்கன்னா நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு தான். ஃபர்ஸ்ட் பிலீவ் பண்ணணும், அப்புறம் போராடணும். இதுதான் ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு இதை விட்டுறாதீங்க. இந்த யூனிவர்ஸ் எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் உதவி பண்ணும். நீங்கள் ஒரு விஷயத்தை நம்புங்க, முழுமையாக நம்புங்க. இந்த யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த பேக்ரவுண்டு, உங்கள் அப்பா யார், உங்கள் அம்மா யார், உங்கள் ஃபேமிலியில் யாராவது ஜாப்ல இருந்தாங்களா, அது எதுவுமே தேவைப்படாது. நீங்க ஒரு விஷயத்தை முழுமையா எவ்வளவு நம்புறீங்கிறது முக்கியம். பிஹைண்ட் ரூட்ஸ் வழங்கும் அடுத்து என்ன படிக்கலாம், இது மாணவர்களுக்கான கல்வி வழிகாட்டுதல் நிகழ்ச்சி. டைட்டில் ஸ்பான்சர்ஸ் சென்னை சமர்த்தாஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ். சென்னை சமர்த்தால ஈஸியா படிக்கலாம், வேர்ல்ட் ஃபுல்லா பறக்கலாம். பவர்ட் பை பெஸ்ட் எஜுகேஷனல் ட்ரஸ்ட், a complete guidelines for your higher education and job services. PSNA College of Engineering and Technology, திண்டுக்கல், வேலம்மாள் நெக்ஸஸ்.